கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. தெபோராளாகிய நான் தாயாக எழும்புமளவும் கிராமங்கள் பாழாய் போயின என்ற இந்த வசனத்தின்படி நாம் தமிழ்நாட்டில் உள்ள 313 தாலுகாக்களிலும் 2 தெபோராட்களை எழுப்பி அவர்கள் மூலம் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறோம். இத்திட்டத்தின்படி ஊழிய வாஞ்சையுள்ள திருமணமான 2 பெண்கள் தினமும் காலை நாம் வாடகைக்கு அமர்த்தியுள்ள ஒரு வீட்டிலே கூடி ஜெபித்து மத்தியானத்திற்கு மேல் கிராமங்களுக்கு சென்று தனித்தாள் ஆத்தும ஆதாயம், மருத்துவமனை ஊழியம், ஜெப குழுக்களை உருவாக்குதல், சிறுவர் ஊழியம் போன்ற ஊழியங்களை செய்வர். மேலும் மாதம் ஒரு முறை நமது கெத்செமனே வளாகத்தில் வைத்து நடைபெறும் கிராம ஊழியர் பயிற்சியிலும் கலந்து கொண்டு இன்னும் ஆத்தும பாரத்தோடு எப்படியெல்லாம் ஊழியம் செய்யலாம் என்ற உத்வேகத்தையும் பெற்று செல்வர். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு சகோதரிகளே, நீங்கள் வசிக்கும் தாலுகா கர்த்தருக்கு சொந்தமாக வேண்டும் என்ற ஆத்தும பாரம் உள்ளவர்களா நீங்கள்? இப்பொழுதே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தாயாக எழும்பினால் கிராமங்கள் பாதுகாக்கப்படும். உங்களை கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தாயாக எழும்பிடுவோமே, தாயாக காத்திடுவோமே, ஓயாமல் உழைத்திடுவோமே, பாழாகும் கிராமங்கள் மீட்டிடுவோம். தாயாக எழும்பிடுவோமே, தாயாக காத்திடுவோமே, ஓயாமல் உழைத்திடுவோமே, பாழாகும் கிராமங்கள் மீட்டிடுவோம். விழித்திடுவோம், விழித்திடுவோம், விழித்தெழுவோம், விழித்தழுவோம், அவர் இறங்கும் வரை. வெற்றி கொள்ளுவோம், வெற்றி கொள்ளுவோம், பகைஞரையும் கண்டு அஞ்சிடோம், வெற்றி வேந்தர் இயேசு நம்முடன். ஜெபங்கிறது என்னங்க? உன்னதமானவரை சந்திக்கிற ஒரு வேலை. ஜெபிக்க போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன காரியத்துக்காக ஏசப்பாட்ட ஜெபிக்க போகிறேன், ஜெபிச்சு முடிச்சோடனே பதில் வந்துடும். முதலையே முடிவு பண்ணிட்டு தாங்க ஜெபிக்கையே போகணும். இருதயத்திலேருந்து பேசுங்க. ஒரு நிமிஷம் ஜெபத்தில் ஒரு பெரிய அற்புதம் செய்வார். எப்போ ஜெபம் பண்ணாலும், எத்தனை தடவை ஜெபம் பண்ணாலும் அத்தனை தடவை ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மனசில் ஒரு பாரம் வரும்போது ஒரு நிமிஷமாவது முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். என்னை வழிநடத்தின அநேக பரிசுத்தவான்கள் நண்பர்களில் ஒரு அண்ணன் டேவிட் தௌமணின்னு ஒரு அண்ணன் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்ன தெரியுமா? சும்மா நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா, தம்பி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிடுவோன்னு சொல்லி அப்படி கைப்பிடிச்சி அப்படி ஜெபம் பண்ணுவார். நமக்கு வெக்கமாக இருக்கும். எனக்குன்னா புதுசாக பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா பஸ் ஸ்டாண்டில் கொடுத்து ஏசப்பா கணேசனை பார்க்க உதவி சேர்க்கா ஸ்தோத்திரம், கணேசனை ஆசீர்வதிங்க, நல்ல ஊழியம் சீட்டும் தேவைகளை சந்திங்க, ஆத்மாவில் சந்திங்க, குடும்பத்தை ரட்சிங்க ஒரு ஜெபம் பண்ணுவாருங்க.
எப்போ ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வாருங்க. அல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளுகிற பெரிய பாடங்க. இந்த செய்தி கேட்குற நீங்கள் உங்கள் மனசில் ஒரு பாரம் வருதா? ஒரு நிமிஷம் நேர்மலங்கள் படுங்க. இல்லை ட்ராவலில் ஒரு பாரம் வருதா? சும்மா ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. இருதயத்திலேருந்து பேசுங்கங்க. ஒரு நிமிஷம் ஜெபத்தில் ஒரு பெரிய அற்புதம் செய்வாருங்க. அல்லேலூயா. இப்போ கூட ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஒரு காரியத்திற்காக ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். எதுக்காக தெரியுமா? எங்கிட்ட ஆண்டவர் கடந்த காலங்களில் பேசுகிறார், வாலிப பிள்ளைகளுக்காக. அப்படி ஜெபிக்கிறது நிமித்தமாக வாலிப பிள்ளைகள் பிசாசின் திட்டிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். எவ்வளோ வருத்தங்க. ஒரு 12 வயசு 13 வயசில் கற்பை இழந்துடுறாங்க, பரிசுத்தத்தை இழந்துடுறாங்க. கூடா நட்பனால, தவறான பழக்க வழக்கத்தினால் அடிமையாக இருக்கிறாங்க. ஒரு வாலிப மகள் தவறினால் அவள் மூலியமாக பெரிய ஒரு ஜனக்கூட்ட ரட்சிப்பே தவறிடுது. அதனால தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட பாரங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிங்களே. இப்போ கூட ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பீங்களாங்க? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, வாலிப மகள்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. கயவர்களுடைய நயவஞ்சக திட்டங்களிலிருந்து அவர்களை நீர் விலக்கி பாதுகாத்து கொள்வீராக. இந்த வாலிப பருவத்திலே சிருஷ்டிகராகிய உம்மை நினைக்கட்டும். நீர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர் ருசி பார்க்க உதவி செய்வீராக. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க என்று எழுதியிருக்கிறதே. வாலிப மகள்கள், வாலிப பிள்ளைகள், நீரே நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க உதவி செய்யும். அநேக பெற்றோர்கள், ஐயோ என்னுடைய மகள் செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறாளே, காதலுக்கு அடிமையாக இருக்கிறாளே, தவறான நண்பர்களுக்கு அடிமையாக இருக்கிறார்களே என்று சொல்லி எத்தனை கண்ணீரோடு பெற்றோர்கள் இருக்கிறார்களே. அவருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு அவர்களை நீ ரட்சிப்பீராக. அவருடைய துக்கங்களுக்கு சந்தோஷத்தை தாரும், பெரிய மாற்றத்தை தாரும். வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ரட்சித்துமுடைய பிள்ளையாக மாற்றும். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம் ஜெபங்க எத்தனை பெற்றோர்களுடைய கண்ணீரை துடைக்கும் தெரியுமா? நீங்கள் ஜெபிங்களையா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். பாருங்கள், எப்பொழுதுமே செய்திங்கிறது சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு அந்த செய்தி சின்ன ஒரு ஸ்டெப்பு ஆண்டவரிடத்தில் உங்களை கொண்டு போகணுங்க. ஒரு செய்தி கேட்குறோமா, ஒரு ஸ்டெப்பும் ஆண்டவரிடத்தில் கிட்டி போகணுங்க. அதாங்க செய்தி. அல்லேலூயா. செய்தி என்பது ஏதோ மூளை அப்படியே வளரணும், பைபிள் அறிவு வளரணும், அது பைபிள் ஸ்டடி. அதுக்கு நிறைய ஊழியர்கள், எனக்குன்னா அதெல்லாம் தெரியாதுங்க. என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் உங்களை ஏசப்ப பக்கத்தில் இன்னொரு ஸ்டெப்பு அவர்கிட்ட கொண்டு போகும். ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும், அவரை ஆச்சரியப்படுத்தணும். அவர் உங்கள்கிட்ட என்ன விரும்புகிறார், அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, இதுதான் எங்களுடைய செய்தியுடைய சாரம்சம் ஐயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஜெபித்த போது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேரக்டர், 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இதில் நிறைய நான் பேசியிருக்கிறேங்க. மறுபடியும் நிறைய காரியங்களும் எனக்கு ஏசப்பா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. எல்லாருக்கும் தெரியும், அவங்க அவ்வளோ வருட வியாதி உள்ளவங்க, பெரும்பாடுள்ள அம்மா. அவங்களுக்கு பேரே கிடையாதுங்க. ஏன்னா பூரா வியாதினா வியாதி தான் பேராக ஆயிரும். கால் ஊண்டடும், அந்த கால் நொண்டி ஒருத்தர் இருப்பார்ல, அவங்க தான். சப்பானி ஒரு பிள்ளை இருப்பாங்களே, அவங்க தான். எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு ரோட்டில் அலைவாருங்களே, அவர் தான் அந்த குடும்ப தலைவர். உங்கள் அடையாளமே, உங்களுடைய பலகீனம் தான் அடையாளம் ஆயிரும். அந்த அம்மாவுக்கு 12 வருட பெரும்பாடுள்ள அதுதாங்க அடையாளம், அதுதாங்க முகவரி. ஆனால் ஏசப்பட்ட வரும்போது முகவரி மாற்றிடுவார். 18 வருடமாக கூனியாக இருக்கிறா. அவளுக்கு வசனமே அப்படி தான் ஆரம்பிக்குது. 18 வருட கூனி, சற்றேலும் நிவர முடியல, இப்படி தான் அவங்கள அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த அற்புதத்தை நீங்கள் பின்னாடி வாசி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் குமாரத்தி அட்ரஸ் கொடுக்குறாரு பாருங்க. அல்லேலூயா. இப்போ கணேசனுடைய அட்ரஸ் என்னங்க? யாருக்குன்னு தெரியாதுங்க. குப்பைங்க, தூக்கி எறியப்பட்ட குப்பை, பாவி. ஆனால் ஏசப்பா
என் வாழ்க்கையில் வந்ததுனால ஏசப்பா எனக்கு ஒரு முகவரி கொடுத்துட்டாரு பாருங்க. ஏசப்பா எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டாரு பாருங்களேன். ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார் ஐயா. இதெல்லாம் ஏசப்பப்பட்ட கிருபை பிச்சைங்க. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியை, உன்னுடைய முகவரி என்ன? ஏசப்பா உன் கூட இருந்தால் போதும். உன்னுடைய முகவரி ஆண்டு மாற்றுவார் ஐயா. கடன்காரர் என்ற முகவரி மாற்றுவார். அழுகிற உன்னுடைய முகவரியை மாற்றுவார். வியாதிஸ்தன் என்ற முகவரியை மாற்றுவார். வேலை இல்லாதவன் என்ற ஒரு முகவரியை மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் கைகளில் ஒப்பு கொடுப்போம். பாருங்க, இன்னைக்கு இந்த அம்மா மூலியமா ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க சொன்ன பாடம் என்ன தெரியுமா? அந்த அம்மா வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க, வல்லமை அவங்க மேலே இறங்குதுங்க. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி இந்த அம்மா பாருங்க, இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிடுறாங்க. நான் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை ஏசப்பாட்ட பெற போகிறேன்னு முடிவு பண்ணிடுறாங்க. நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெபிக்க போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன காரியத்துக்காக ஏசப்பாட்ட ஜெபிக்க போகிறேன், ஜெபிச்சு முடித்தோடனே பதில் வந்துடும். முதலையே முடிவு பண்ணிட்டு தாங்க ஜெபிக்கவே போகணும். ஜெபிக்க அப்புறம் என்னத்தை ஜெபிச்சு எப்பயும் வழக்கமாக ஜெபிக்கிறதுன்னு இப்போ போனீங்கன்னா ஒன்றும் பதிலே வராது. அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அல்லேலூயா. ஜெபிச்சிட்டிங்களா? நீங்கள் ஜெபம் பண்ண காரியத்தை குறித்து ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி துக்கம் இருந்துக்கலாம். ஆனால் ஜெபிச்சவனை ஏசப்பாட்ட சொல்லிட்டு இல்லை, அவர் பார்த்துக்கிடுவார். என்னுடைய வாழ்க்கையில் இடங்களை குறித்து பிரச்சனை இருக்குது, சொத்து தகராறு இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அதை மறந்துடணும். ஏசப்பா பார்த்துக்கிடுவார். அவர் யுகவா ஈரே தானே. அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர் அவர். அல்லேலூயா. பாருங்க, இந்த அம்மா அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அற்புதத்தை முடிவு பண்ணிடுறாங்க. எனக்கு என்ன அற்புதம் இன்னைக்கு நடக்க போகுதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சோரி, இன்றைக்கு இந்த செய்தியின் முடிவில் ஒரு நிமிஷம் தான் நான் ஜெபிப்பேங்க. சும்மா நீங்கள் அதோடு உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும்னு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நடக்குங்க, நீங்கள் நம்புங்க. நீங்கள் இன்னும் கூட எதுக்கு பிரசங்கம் பண்ணி முடித்தோடனே ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கும், அது விசுவாசம். இன்னும் நீங்கள் விசுவாசிங்கன்னா, நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி வார்த்தைகளை கேட்கும்போதே உங்களை ஆண்டோடைய வல்லமை தொடும். கொர்நேலி வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு, பிரசங்கத்தை முடிக்கலைங்க, ஆண்டவர் எல்லாரையும் தொட்டு பிளஸ் பண்ணிடுறாரு, அவங்கள எல்லாம் ஆசீர்வதிச்சிடுறார், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பிடுறாரு. அதாங்க ஆண்டவர். இந்த செய்தி கேட்கும்போது உங்கள் பக்கத்தில் ஏசப்பா இருப்பார். நீங்கள் வாஞ்சியாக கேட்குறீங்களா? இந்த செய்தி கேட்குறதுனால விசுவாசம் வர்த்திக்கப்படுகிறதா? என் பிள்ளை உள்ளத்தில் என் மேலே ஒரு அன்பு கூடுதா? விசுவாசம் கூடுதா? என் பிள்ளை என்ன கேட்க போகிறாங்க? இப்போ வெயிட் பண்ணுவாருங்க. அல்லேலூயா. காத்திருப்பார். இந்த தருணத்தை நீங்கள் தவற விடாதீங்க. பாருங்கள், அந்த அம்மா முடிவு பண்ணி, ஜனக்கூட்டம் பயங்கர கூட்டமாக போகுது, அங்கே வஸ்திரத்தை தொடுறா. என்ன நடக்குது? 29 வசனத்தில், உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். அல்லேலூயா. ஒரு முறை வஸ்திரத்தை தொடுறாங்க, வல்லமை இறங்குது. எனக்கு இதில் தாங்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு ஒவ்வொரு முறை நீங்கள் ஏசப்பா சமூகத்தில் ஜெபிக்க போகிறீங்களாங்க, ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலை தொடுறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ஜெபங்கிறது அது ஒரு வேலையாயிருச்சு, கடமையாயிருச்சு. ஜெபங்கிறது என்னங்க? உன்னதமானவரை சந்திக்கிற ஒரு வேலை. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்னங்க? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஏசப்பான்னு சொல்லி ஜெபிக்க தொடங்கின உடனே என்ன நடக்கு தெரியுமாங்க? அங்கே ஆண்டவர் வந்துடுறாருங்க. பார்த்தீங்களா? அது யார்? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். பாருங்களேன், ஏசையா தரிசனம் பார்க்குறாரு. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அது. 6 அதிகாரம் 1 வசனத்தில், உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கல்களினால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவருடைய ஆலய செய்கிற இடங்கள் எல்லாம் அவருடைய வஸ்திர தொங்கல் தாங்க. எந்த இடத்த நீங்கள் ஆண்டவரை ஆராதித்து பாட்டு பாடி துதித்து
ஜெபிக்க போறியா? அந்த இடம் வஸ்திர தொங்கல் தாங்க. நீங்கள் ஒவ்வொரு முறை ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடுறீங்க. ஒவ்வொரு முறை தொடும்போது ஒரு வல்லமை இறங்கும்லங்க, இறங்குங்க. பெரும்பாலும் சரி வஸ்திரத்தை தொடுற வல்லமை அவளை மேலே இறங்குது. அதை உணர்றா. நீங்கள் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும்போது கட்டாயம் ஒரு வல்லமை இறங்கும். நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த வெளிப்பாடு யாருக்கு தெரில பாருங்க. இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணுறேன், ஏதோ ஒரு வல்லமை என்னை தொடுதுங்க. மதியம் ஜெபம் பண்ணுறேன், ஏதோ ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம், ஒரு புதிய கிருபை என்னை தொடுதுங்க, என் மேலே இறங்குது. அருமையான கிறிஸ்துவ நண்பர்களே, எத்தனை முறை ஜெபித்தாலும் அத்தனை முறை உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் வீடு இருக்கிறது. என்னை அன்பாக நேசிக்கிறவர். நான் எப்போ போனாலும் ஏதாயிலும் எனக்கு கொடுப்பாருங்க. ஒரு வாழைப்பழம் கொடுப்பார், ஒரு டீ கொடுப்பார், ஒரு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுப்பார், ஒன்றும் இல்லையா ஒரு ஆம்லேட் போட்டு கொடுப்பாங்க. எப்போ போனாலும், எத்தனை தடவை போனாலும் ஏதாவது கொடுக்காம என்னை அனுப்பவே மாட்டார் ஐயா. அதுதான் அசரியா தாத்தா என்ற ஒரு தாத்தா. நான் அதே போல் நிறைய பேரும் மாறணும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பேன். அல்லேலூயா. இன்னும் பாருங்கள், ஏசப்பாவும் அதே மாதிரி என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஏசப்பாவை எந்த மனுஷன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தன் என்ன பிரச்சனைக்காக வந்தாலும் அவனை ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டு தான் அனுப்புவார். அவரை தொட்ட யாவரும் சுகம் பெற்றார்கள். அவரிடத்தில் அவரை விசுவாசித்து வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சுகப்படுத்துவார். அவர்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் ஒருத்தர் கிடையாதுங்க. இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவங்களாக போகிறாங்க, கிறிஸ்தவங்களாக சர்ச்சை விட்டு வெளியேறாங்க. உங்கள் சர்ச்சில்ங்க, நீங்கள் போன வாரம் சர்ச்சுக்கு போனீங்களே, எத்தனை கிறிஸ்தவ அல்லாதவர்கள் உங்கள் சர்ச்சுக்கு வந்தாங்க. நீங்கள் அதை எண்ணிக்கையை முதலே பாருங்கள். அப்போனா தான் உங்கள் சர்ச்சு ஆராதனை ஏசப்பா பிரியப்படுவார்னு அர்த்தங்க. பிரியப்படுவார். எவ்வளோ பேர் தேடி வந்தாலும் அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறார், இளைப்பாறுதல் கொடுக்குறார். எவ்வளோ பேர் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலும் சுகம் வர்றாங்க. அருமையான கிறிஸ்துவ நண்பர்களை, இப்படி ஒரு சத்தியத்தை ஏசப்பை எழுதி வச்சிருக்கும் போது எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? எனக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்குதா, நான் போய் ஏசப்பட்ட முழங்கால் படுவேன், ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவேன். ஒரு ஜெப குறிப்புக்கு, ஐயோ அந்த 2 நாடுகளுக்குள்ள சண்டை நடக்குது, அங்கே ஒரு சமாதானத்தை தாங்கப்பா. பல லட்சக்கணக்கான ஜனங்கள் சொந்த வீட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அகதியாக போகிறாங்களே, எவ்வளோ பெரிய பரிதாபம். ஆண்டவரே இறக்கம் செய்ய மாட்டீங்களா? ஒரு ஜெபம் பண்ணுவேன். கொஞ்சம் நேரம் இருக்குது, ஐயோ கிராமத்தில் எத்தனை பேர் குடிக்கு அடிமையாக இருக்கிறாங்களே, அப்படி குடிக்கு அடிமையாக இருக்கிற ஜனங்களை அந்த குடிப்பழக்க வெள்ளத்திலிருந்து விடுதலை கொடுங்க ஏசப்பா. நான் ஜெபம் பண்ணுவேன். சில நேரம் என் நண்பர்கள் பெயர்களை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். சில பேர் எங்களுடைய மிஷனரிகளை மாதந்தோறும் காணிக்க கொடுக்குறாங்களே, தாங்குற அவங்க குடும்பத்துக்கு நான் ஜெபிப்பேன். ஏதாவது ஜெபிச்சுட்டே இருப்பேங்க. கொஞ்சம் நேரம் கிடைக்குதாங்க. எப்போ ஜெபம் பண்ணாலும், எத்தனை தடவை ஜெபம் பண்ணாலும் அத்தனை தடவை ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரு. எப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் போகிறீங்களோ அவருடைய வஸ்திரத்தை நீங்கள் தொடுறீங்க, ஒரு வல்லமை உங்களை நிரப்புங்க, ஒரு வல்லமை உங்களை தொடுமையா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயாவுடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை காண்கிறான். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை தேடுவீர்களானால், நீங்கள் தேடுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், உயரமும் உன்னதமானவர், வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர் ஐயா. அந்த ஆண்டவரை சந்திக்கிறீர்கள். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்படுகிறது. அவருடைய வஸ்திர தொங்கல்கள் நீங்கள் ஜெபிக்கிற இடத்தில் இருக்கிறது. பாருங்க, நான் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறேங்க. ஏசப்பாட்ட கேட்டேன், இந்த கிராமத்துக்கு யார் ஆண்டவரே வரப்போகிறா? எங்கள் சரியாக பஸ் வசதி கிடையாதுங்க. யாராவது என்னை பார்க்க வர்றாங்கன்னா, நான் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் எங்களை பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்பிவிட்டு அவங்க கூப்பிட்டு வந்தால் தான் வர முடியும். இப்படி ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு இடத்துல வச்சுருக்கீங்களேன்னு சொல்லி ஜெபிச்சப்ப ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த இடம் எல்லாம் நான் உலாவுகிற இடம், உலக தோற்றத்துக்கு ஒன்றுமே நான் முன்குறித்த ஒரு இடம். இந்த இடம் வஸ்திர தொங்கல்களினால் நிறைந்திருக்கிற ஒரு இடம். ஏன்னா 24 மணி நேரம் இங்கே ஜெபம் நடக்குதுங்க. எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கும். ஊழியர் ட்ரைனிங் நடந்துக்கிட்டே இருக்கும். வேத வசனங்கள் பிரசங்கித்து கொண்டே இருப்பார்கள். அநேகர் பசியுள்ளவர்கள் ஒவ்வொருவரும்
எப்பெல்லாம் பசிக்குதா இங்கே எல்லாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. விடுதலை வேணுமா, பிசாசு பிடிச்சவங்க இங்கே வருவாங்க, விடுதலைக்காக வருவாங்க. அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவளை விடுதலை ஆக்குகிறார். சிலர் குடி பழக்க வழக்கத்தில் என் பிள்ளை அடிமையாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்களை இங்கே அழைத்து வருகிறோம். ஒரு சில நாட்கள் தங்க வைக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அங்கே விடுதலை ஆக்குகிறார். ஏன்? ஆண்டவர் உலாவுகிற வஸ்திர தொங்கல்கள் நிறைந்த இடம் ஐயா. அல்லேலூயா. எனக்கு இதை குறித்து 3 ப்ராமிஸ் ஏசப்பா எனக்கு கொடுத்தாருங்க. ஏசப்பா வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த இடத்த வேடிக்கை பார்க்குறவங்க யாராவதா அவங்கள நான் ரட்சித்திருவேன்னார். பார்த்தீங்களா? இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீங்கள் இருக்கிற இடமும் அவருடைய வஸ்திர தொங்கல்கள் நிறைந்திருக்கிறது. உங்கள் வீடு ஜெப வீடு, அதை வேடிக்கை பார்க்குறவங்க உள்ளத்தில் ஏசப்பா வருவாருங்க. சகைவு இயேசுவை வேடிக்கை பார்க்குறான். விட்டாரா? ஏசப்பா பிள்ளையா சகையை மாற்றிட்டார். ஒரு ப்ராமிஸ். 2, ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்த தொடுறவங்க, இந்த இடத்துல கால் மிதிக்கிறாங்களா, சும்மா வடுறாங்களா, அவங்கள நான் சுகமாக்குவேன். அருமையான இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, உங்கள் வீட்டில் இயேசு உங்கள் வீட்டின் தலைவராக இருக்கிறாரா? அங்கு ஜெபங்களும் ஆண்டவருடைய ஊழியங்களும் ஆராதனைகளும் துதிகளும் நடக்கிறதா? ஜெப வீடு அது ஒரு வஸ்திர தொங்கல்கள் நிறைந்த இடம். உன்னுடைய வீடு ஏசப்பா உலாவுகிற இடம். அந்த இடத்துல சும்மா வர்றவங்களை சுகப்படுத்திடுவார் ஆண்டவர். அடுத்து 3வது, எங்கள் கிராமத்தில் இருக்க அந்த இடத்த குறித்து ஏசப்பா சொன்ன 3வது ப்ராமிஸ் என்ன தெரியுமாங்க? இந்த இடத்துலேருந்து யாரெல்லாம் ஜெபிக்க போகிறார்களோ, தெருவில் இருந்து பர்த்திமையை ஜெபிக்கிற ஆண்டவர் சுகமாக்கிறார் இல்லைங்க. ஏசப்பா சொன்ன இந்த இடத்துல யார் என்ன ஜோமனா என் கண்ணு திறந்திருக்கும், என் செவிகள் திறந்திருக்கும்னு சொன்னார். எப்படி விட்ட ஆண்டவர் பாருங்க. அல்லேலூயா. அருமையான சகோதரனே, நீங்கள் இருக்கிற வீடு அப்படிப்பட்ட வஸ்திர தொங்கல்களால் நிறைந்திருக்கிறது. ஒரு ஜெப அறையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கூடி ஜெபிக்கிறீர்கள், அதில் வஸ்திர தொங்கல் நிறைந்திருக்கிறது. ஞாபகம், எப்பொழுதும் நீங்கள் ஜெபிக்க சென்றாலும் அப்பொழுது ஆண்டவருடைய ஏதோ ஒரு வல்லமை உங்களை நிறைக்கிறது ஐயா. ஒரு அபிஷேகம் உங்களை நிறைக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிறது. பாருங்கள், ஏசப்பாவுடைய பிரசங்கத்தை கேட்க வர்றாங்க. திரும்பி போகும்போது வெறுமையாக அனுப்ப மாட்டாருங்க. ஏன் ஜனங்கள் வெறுமையாக அனுப்பிவிட்றதுக்கு மனசு இல்லை. அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, அவங்க களைத்து போயிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்களேங்கிறார். நான் சொல்கிறேங்க, அந்த ஆண்டவர் தாங்க நான் பிரசங்கிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஆண்டவர் தாங்க நீங்களும் நானும் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களை வெறுமையாக அனுப்ப மாட்டாருங்க. அருமையான சகோதரனை சகோதரி, பெரும்பாடுள்ள ஸ்ரீ போன்று விசுவாசத்தோடு எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அப்படி வஸ்திரத்தை தொடுகிறீர்கள். ஜெபிக்கும் போது அப்படி வல்லமை இறங்குகிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஐயா, ஆசீர்வதிப்பார். இப்போ அந்த ஆண்டவர் கைகளில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? அதே ஆண்டவர் தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இறங்கும். சிங்காசனத்தில் வீட்டிற்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அங்கு பிரசன்னமாவார். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்கள் குறைகளை நிறைவாக்க மாற்றுவார். உங்கள் வியாதிகளை சுகப்படுத்துவார். ரட்சிக்கப்படாத உங்கள் வீட்டின் பிள்ளைகளை, கணவரை ரட்சிப்பார். உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு ஆண்டவர் இப்போது பதில் கொடுப்பார். நீங்கள் அதை உணரப் போகிறீர்கள். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, பெரும்பாடுள்ள ஸ்திரீ உம்முடைய வஸ்திரத்தை தொடும்போது உம்முடைய வல்லமை அவளை தொட்டது போல நாங்கள் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அந்த இடம் வஸ்திர தொங்கல்களை நாங்கள் தொடுகிறோம் அப்பா. நாங்கள் ஜெபிக்கும்போது உங்களை தொடுகிறோம். தொடும்போது உம்முடைய வல்லமை பெரும்பாடுள்ள ஸ்திரீ வியாதியை நீக்கினது போல எங்களை நீ தொடுகிறீர், ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறீர் அப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். படுத்த படுக்கையிலிருந்து இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதுமுடைய வல்லமை வருவதாக. நடக்க முடியாது கால்கள் இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லா சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. எல்லா குறைவுகளும் நிறைவாக மாறட்டும். குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும். என்ன குறைவோடு கூட இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் மீது ஒரு வல்லமை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய அக்கினியின் வல்லமை இறங்கட்டும். தொடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் குறைவுகள் நிறைவாக மாறட்டும். ஆசீர்வதிக்கிறேன். அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்டுமை துதிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம்.
நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.